கடந்த 10 வருஷத்துல பார்த்தோம்னா 2 பேர் முதலமைச்சராக இருக்காங்க. எடப்பாடி, ஸ்டாலின். 2 பேர்ல யார் சிறந்த முதலமைச்சர் நினைக்கிறீங்க? சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி தான். இந்த கொரோனா டைம்ல கூட அந்த மக்களுக்கு நல்லா செஞ்சார். ஸ்டாலின் தான். பெட்டர் சிம்னா எடப்பாடி ஆட்சி நல்லா இருந்தது. இந்த ஆட்சியில் பார்த்தீங்களா 4 நாள் என்னென்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? 12 வயசு பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க, 12ஆம் கிளாஸ் பொண்ணு, 7 வயசு பிள்ளைய கற்பழிச்சிருக்காங்க. கொலை ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. எப்போ தீர்வு காணும்னு பார்த்தா தீர்வுக்கு வழியே கிடையாது. இது என்னன்னா அவ்வளோ ரவுடிசம் ஜாஸ்தியாக இருக்குது. இதே எடப்பாடி ஆட்சியில் அந்த மாதிரி கிடையாது. அம்மா ஆட்சியில் அந்த மாதிரி கிடையாது. எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின். எடப்பாடி எடப்பாடி போயிட்டார். எடப்பாடி சாமியே பரவாயில்ல. காரணம் எல்லாம் விலைவாசிலாம் நல்லா கண்ட்ரோலாக இருந்தது. எல்லாமே ஈஸியாக இருந்தது. எடப்பாடி நல்லா ஆட்சி நல்லா இருக்கு. ஸ்டாலின் தான் சொல்லுவேன் சார். எடப்பாடி பரவாயில்லங்க. இவங்க ஆட்சி பார்க்கும்போது அவங்க பரவாயில்ல. எடப்பாடி அவர் இருக்கும்போது நல்லா இருக்கு. இப்போ பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே கிடையாது. எடப்பாடி விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கு. ஒன்றும் சர்வை பண்றதே கஷ்டமா இருக்கு. அவர் பீரியட்ல அந்த அளவுக்கு இல்லை. எடப்பாடி தான். மக்களுடைய கஷ்டங்கள் அவர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. ஸ்டாலின் தான். இப்ப இருக்க சிஎம் தான் பெஸ்ட். எடப்பாடி தான். எடப்பாடி தான். இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த இப்ப கூட பாருங்க, அந்த கற்பழிப்பு கேஸ் எனக்கு இன்னும் எல்லா ஆட்சியிலும் இருக்கு. இங்க ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. எடப்பாடி நல்லா இருந்தாப்ல. எடப்பாடி பழனிசாமி வரணும். அம்மா அப்ப இருக்கணும்ப்ப எல்லாமே நல்லது பண்ணிருக்காங்க. ஸ்டாலின் தான். எடப்பாடி தான். அவங்க பண்றப்போ கொஞ்சம் ஆட்சி நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி இருந்தது. இந்த இதுவும் இல்ல. எடப்பாடி எல்லாமே திறமையா செய்தாரு. ஓய்வுல கொஞ்சம் கம்மியா இருந்து கம்பேரிட்டிவ்லி. எடப்பாடி. டிஎம்கே. பழனிசாமி பெட்டர் சார். என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா ஆமா கண்டிப்பா எடப்பாடி சொல்லலாம். எடப்பாடி தான். இப்போதைக்கு எடப்பாடி தான். சிறந்த முதலமைச்சர் எடப்பாடி தாங்க. காரணம் கொரோனா காலத்தில் மக்களுக்கு நல்லா செஞ்சாரு. தளபதி ஐயா தான் எடப்பாடி பண்ணாரு. எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தான். எடப்பாடி தான் சார். ஸ்டாலின் தான் சிறந்த முதலமைச்சர். முன்னே எடப்பாடி தான். இப்போ இருக்கிற ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏடிஎம்கே பெட்டரா இருக்குங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.